ஒரு அடியா இந்த வடக்கு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அது எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா மணாலி தான் மக்களே. ஆமா மக்களே, நம்ம போட்ட பிளான் வேற, ஆனா இங்க நடந்தது வேற. ஆனா என்னதான் நீங்க பிளான் வலிச்சு கிழிச்சு போட்டாலும் அது புசும் தான் போகும். ஆனா அன்பிளான் ட்ரிப் ஆல்வேஸ் பெஸ்ட். அது எப்பவுமே வர்த்து தான். என்ன மாதிரியான ஒரு வார்ம் வெல்கம் பாத்தீங்களா? மனுஷன் கூட பண்ண மாட்டான், ஆனா சூப்பரா வந்து வார்ம் வெல்கம் பண்ணிச்சு பாத்தீங்களா? இது உண்மையாவே அஸ்கியா இல்ல கிராஸ் பீடான்னு தெரியல. ஏன் இந்த சந்தேகம்னா நம்ம ஊர்ல இதுக்கு ராஜ மரியாதை, இந்த ஊர்ல இப்படி தெரியுது நானே தெரியல. நான் தெரியல, நீ இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபேமஸ் இங்க அசால்ட்டா பாத்துட்டு இருக்க. அப்போ 2-3 நாளைக்கு இங்க தான் குப்பை கொட்ட போறோம். அதனால ஏரியா நின்று ஒரு வாட்சா விட்டேன். ஆனா ஏரியா வேற லெவல்ல இருக்கு. ஆனா கிளைமேட் தான் என்ன வச்சு வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். எல்லாமே ஒரு வாட்சா விட்டு ஒரு 4 ஆம்லெட் உள்ள தள்ளிட்டு ஒரு டீ உள்ள தள்ளிட்டேன். இங்க டீ தான் உள்ள இறங்குது, காஃபி உள்ள இறங்கவே இல்லை. ஏன்னா கிளைமேட் எப்படி எல்லாமே சரி, உடற்பயிற்சி இல்லாம எப்படி. அதனால நானும் ஒரு வாக்கிங் போலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஒரு 5 கிலோமீட்டர் எனக்கே அறியாம நடந்து போயிட்டேன். எப்படின்னு எனக்கே தெரியல. ஒன்னும் ஆச்சரியமாவே இருக்கு. இந்த 365 நாளும் உங்க உடம்பு வந்து ரிப்டா 6 பேக்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்கணும்னா இந்த ஊருக்கு வாங்க மக்களே, கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வெதர்லயே நம்ம கேலரிஸ் பர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று தான் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். உங்களோட புரோட்டீன், டயட், ஜிம் இந்த மூணுமே மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஊர்ல வந்து நீங்க தான் ராஜா மந்திரி. எல்லாமே எல்லாமே இந்த மலை மேல தான் மக்களே தங்கிக்கிறேன். நானு இந்த வீட்ல தான் 2-3 நாள் இப்ப நான் குப்பை கிட்ட போறேன். அதுலயும் ஒன்று என்னன்னா மேட்ரு, இதுல டிஸ்அட்வான்டேஜும் ஒன்று இருக்கு. கோல்டு வெதர்னால உங்களோட வந்து பிளட் ஃப்ளோ எல்லாம் ரெடியூசஸ் ஆகும். பம்ப் வந்து உங்களுக்கு அவ்வளோவெல்லாம் ஃபீல் ஆகாது, சின்னதாக தான் இருக்கும். அதுலயும் வந்து உங்களுக்கு அப்படைட்டஸ் இன்க்ரீசஸ் ஆகும். ஈஸி டு ஓவர் ஹீட் காப்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிம் அவைலபிலிட்டி அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், லிமிட்டடாக தான் இருக்கும். முக்கியமா இந்த மாதிரி மலையிலலாம் எங்க தேடி ஓடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட புரோட்டீன் இன்டேக் அது எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த சிக்கன், ஃபிஷ் அந்த அவைலபிலிட்டிலாம் வந்து டெய்லி இருக்குமா சொல்லி தெரியாது. அதுக்கப்புறம் இந்த வே புரோட்டீன் கடைகள் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ரூம் பையோட உதவியில ஒரு கேப் டிரைவர் மாட்டினாரு. சரி அவரை பிடிச்சிட்டு அவர் எங்க போனாரு, ஏன்னா ஒரு கோயில் கூட்டு போங்க, நல்ல கோயிலா இருக்கா பாருங்கன்னாரு. அவர் ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. சரி கடைசியா ஒரு கோயிலுக்கு போனோம். பட் அங்க உள்ள போய் அவ்வளவு உள்ளலாம் போல, வெளியே நின்று ஒரு வாட்சா விட்டேன். அப்புறம் நம்ம வாகனம் பையன் வந்து அந்த ஊர் குட்டி சல்மான் கானா என்னன்னு கேட்டா யூடியூப்ல எல்லாம் நடிச்சிருக்கேன், லோக்கல் சேனல்லாம் அப்படின்னாரு. நாங்க சொல்லின்னு பார்த்தா யூடியூப்ல எடுத்து டப்புன்னு காமிச்சது பாருங்க, நானும் ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்கேன்னு. நானும் அடுத்தது ட்ரை பண்ணலான் இருக்கேன் இந்த ஊருக்கு வந்து. இதான் அந்த ஊர் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான், எல்லாரும் போட்டு பார்த்துருந்தாங்க. நானும் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு கிட்னாவில் போய் பையா அப்படின்னு அவர் ஒரு பட்ஜெட் சொன்னாரு. நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகல, ஆனால் ஓடி வந்துட்டேன். இந்த ஊர்ல கோயிலாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா என்ன பாஷை தான் புரியல, என்ன சாமியும் புரியல. நம்மளுக்கு பாஷையும் சாமியும் தேவையில்லை, கடவுள் இருந்தா போதும்னு சொல்லி ஒரு கும்பிட போட்டு ரூமுக்கு சூட்டு விட்டேன். நான் 1003 கேஸ்ல தானே மாட்டினா மணாலியில கொஞ்சம் ஜாமீன்ல மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா எனக்கு திரு திஞ்சிட்டு இருக்கானுங்க, என் கண்ணிலே மாட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊருக்காரன் எங்க வந்தாலும் பொழிச்சுப்பாம்பா, ஃபீலிங் ப்ரௌடாடே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அபிஷியல் நல்லா இருந்துச்சு, அதே கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு மட்டையாட்ட பார்க்கல. நாளைக்கு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆகுங்க. மிக்க நன்றி.